தொகுதி மறுவரையறை நடந்தால் தமிழக மக்களவை தொகுதிகள் 39 இருந்து 59 உயர வாய்ப்பு இருக்கிறது. அந்த தொகுதிகளுடைய உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் திருத்தப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவை மீண்டும் கொண்டு வர மத்திய அரசு முயல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தொகுதி மறுவரையறை பணிகள் குறித்து விவாதிப்பதற்காக தமிழக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு முதல்வர் விஜய் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த விவகாரம் குறித்து ஆலோசித்து உரிய முடிவெடுப்பதற்காக முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க தமிழகத்தில் இருக்கின்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்களுக்கு தமிழக அரசின் சார்பில் தலைமைச் செயலாளர் சாய்குமார் தனித்தனியாக கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த கூட்டத்தை திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்தன. தமிழகத்தில் தற்போதைய சூழலில் மக்களவை, மாநிலங்களவையில் மொத்தம் 57 எம்பிக்கள் இருக்கின்றனர். இதில் திமுகவினுடைய 30 எம்பிக்கள், அதிமுகவினுடைய 4 எம்பிக்கள், பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மையத்தினுடைய தலா ஒரு எம்பி என மொத்தம் 37 பேர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். அதே நேரத்தில் தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற காங்கிரசினுடைய 12 எம்பிக்களில் எம்பி சுதா தவிர 11 எம்பிக்கள் பங்கேற்றனர். விசிக, சிபிஎம், சிபிஐ கட்சிகளுடைய தலா 2 எம்பிக்கள், ஐயுஎம்எல், மதிமுகவினுடைய தலா ஒரு எம்பி என மொத்தம் 19 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர், விஷ்ணு பிரசாத், ஜோதிமணி, விஜய் வசந்த், பிரவீன் சக்கரவர்த்தி, ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விசிக தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் மற்றும் அந்த கட்சியினுடைய எம்பி ரவிக்குமார், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய எம்பி நவாஸ் கனி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலா 2 எம்பிக்கள், மதிமுக எம்பி துரை வைகோ ஆகியோரும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றனர். நடைபெற்று வருகின்ற நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் திருத்தப்பட்ட தொகுதி மறுவரையறை சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற, சட்டமன்ற தொகுதிகளுடைய எல்லைகள் வரையறுக்கப்பட இருப்பதால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. தொகுதி மறுவரையறை சட்ட மசோதா நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் நிறைவேறினால் நாடு முழுவதும் தற்போது இருக்கின்ற 543 தொகுதிகள் 850 தொகுதிகளாக உயரும். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற 39 தொகுதிகள் 59 தொகுதிகளாக உயர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத மாநிலங்களுக்கு இதைவிட அதிக தொகுதிகள் கிடைக்கும் என்பதால் தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளில் தொகுதி மறுவரையறை சட்ட மசோதா நிறைவேறினால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதிகள் 59 உயரும். அவ்வாறு உயர்ந்தால் என்னென்ன பெயர்களில் மக்களவை தொகுதிகள் இருக்கும் என்கிற உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 59 தொகுதிகளுடைய விவரம்: 1வது திருத்தணி, 2வது திருவள்ளூர், 3வது சென்னை வடக்கு, 4வது சென்னை கிழக்கு, 5வது சென்னை மத்தியம், 6வது சென்னை தெற்கு, 7வது சென்னை மேற்கு, 8வது தாம்பரம், 9வது செங்கல்பட்டு, 10வது காஞ்சிபுரம். இது முதல் 10 தொகுதிகளாக இருக்கும். அடுத்து பார்த்தால் 11வது வேலூர், 12வது தொகுதி திருப்பத்தூர், 13வது ராணிப்பேட்டை, 14வது திருவண்ணாமலை, 15வது வந்தவாசி அல்லது ஆரணி, 16வது திண்டிவனம், 17வது விழுப்புரம், 18வது கள்ளக்குறிச்சி, 19வது தொகுதி கடலூர், 20வது தொகுதி சிதம்பரம். அதற்கு அடுத்து பார்த்தால் 21வது தொகுதியாக ஓசூர், 22வது தொகுதியாக கிருஷ்ணகிரி, 23வது தொகுதியாக தருமபுரி, 24வது தொகுதியாக சேலம், 25வது தொகுதியாக மேட்டூர், 26வது தொகுதியாக ராசிபுரம், 27வது தொகுதியாக நாமக்கல், 28வது தொகுதியாக ஈரோடு, 29வது தொகுதியாக கோபிசெட்டிப்பாளையம், 30வது தொகுதியாக திருப்பூர் இருக்கும். 31 என்று பார்த்தால் தாராபுரம் அல்லது பழனி தொகுதி இருக்கும். 32வது பொள்ளாச்சி, 33இல் கோவை கிழக்கு, 34இல் கோவை மேற்கு, 35இல் நீலகிரி, 36இல் கரூர், 37இல் பெரம்பலூர், 38இல் அரியலூர் அல்லது லால்குடி, 39வது தொகுதியாக திருச்சிராப்பள்ளி, 40வது தொகுதியாக தஞ்சாவூர் இருக்கும். 41 என்று எடுத்துக்கொண்டால் கும்பகோணம் இருக்கும். 42இல் மயிலாடுதுறை, 43இல் நாகப்பட்டினம், 44இல் திருவாரூர், 45இல் புதுக்கோட்டை, 46வது தொகுதியாக சிவகங்கை, 47வது தொகுதியாக ராமநாதபுரம், 48வது தொகுதியாக தூத்துக்குடி இருக்கும், 49வது தொகுதியாக திருச்செந்தூர் இருக்கும், 50வது தொகுதியாக திருநெல்வேலி இருக்கும். 51 என்று எடுத்துக்கொண்டால் நாங்குநேரி அல்லது கன்னியாகுமரி, 52 கன்னியாகுமரி அல்லது நாகர்கோவில், 53 தென்காசி, 54வது தொகுதி சிவகாசி, 55வது தொகுதி விருதுநகர், 56வது தொகுதி தேனி,
57வது மதுரை கிழக்கு, 58 மதுரை மேற்கு, 59 திண்டுக்கல். இந்த உத்தேச பட்டியல் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது.